ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், மேத்யூ சாப்டர் 1 அண்ட் லூக் சாப்டர் 1. மத்தேயு 1ஆம் அதிகாரம், லூக்கா 1ஆம் அதிகாரம். ஸோ இன்னைக்கு ஒரு அருமையான ஃபேமிலி குறித்து பார்க்க போகிறோம். அந்த ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், நம்பர் 1 மேரி, நம்பர் 2 ஜோசப். அப்போ யார் இந்த மேரி அண்ட் ஜோசப் அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க தான் யார்? ஜீசஸ்க்கு பேரண்ட்ஸ். அப்போ இவங்க லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? மேரி அண்ட் ஜோசப் இவங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னு சொன்னால் நாசரேத். அப்போ இந்த மேரிக்கும் ஜோசப்க்கும் மேரேஜ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருந்தாங்க? ஆல்ரெடி அவங்க பேசி வச்சுருந்தாங்க. Living in the town of Nazareth was a young woman called Mary. She was promised in marriage to a man called Joseph. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஒரு தூதர், ஏஞ்சல், அவருடைய பேர் என்ன? கேப்ரியேல். அப்போ அவர் வந்து ஒரு மெசேஜ் கொண்டு வர்றார். யாருக்கு? இந்த மேரிக்கு. God sent the angel Gabriel to Nazareth with a message for Mary. என்ன மெசேஜ்? Don't be afraid, Mary. The angel said, you have found favor with God. அப்போ அந்த தேவதூதன் என்ன சொல்றாரு? மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அது மாத்திரம் கிடையாது, உன் மூலமா ஒரு குழந்தை பிறக்க போது. அந்த குழந்தைக்கு பேர் என்ன? இயேசு. You will conceive and give birth to a son, and you ought to call him Jesus. He will be great and will be called the Son of the Most High. His kingdom will never end. அப்போ அந்த ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க? இந்த மரியாளை பார்த்து, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அப்போ இப்போ தான் ஒரு கேள்வி. யாருக்கு? இந்த மேரிக்கு. உடனே அவங்க கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, மேரேஜ்க்காக பேசி தான் வச்சுருக்காங்க. அப்போ மேரேஜ் ஆகுறதுக்கு முன்னாடி எப்படி குழந்தை பிறக்கும்? அப்போ அந்த ஏஞ்சல் கிட்ட என்ன கேள்வி கேட்குறாங்க? How will this be? Mary asked, since I am a virgin. அப்போ அவங்களுக்கு அந்த ஏஞ்சல் என்ன ரிப்ளை பண்ணுறாங்க? The Holy Spirit will be on you, and the power of the Most High will overshadow you. So, the Holy One to be born will be called the Son of God. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அந்த ஏஞ்சல் என்ன சொல்றாங்க? காட்ஸ் வேர்ட் நெவர் ஃபெயில்ஸ். ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்க்காது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னதும் அந்த மேரி என்ன சொல்றாங்க? I am the Lord's servant. Mary answered, may what you say happen. Then the angel left her. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவள் இடத்தில் இருந்து போய்விட்டான். பாருங்க, ரொம்ப முக்கியம்தான். உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. ஏன் இஷ்டப்படி இல்லை, நீங்க சொல்ற மாதிரி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? இந்த மரியாள் அவங்கள ஒப்பு கொடுக்குறாங்க. இப்போ இந்த மேரி கன்சீவ் ஆயிட்டாங்க, அவங்க வயிற்றுல குழந்தை உருவாகிட்டு. அப்போ இது தெரிஞ்ச ஜோசப் என்ன பண்ணாரு? சீக்ரெட்டாக இந்த மேரேஜ் பிளானை பிரேக் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருந்தார். When Joseph found that Mary was having a baby by the Holy Spirit, he secretly planned to break the marriage agreement that had been made. எப்படியாவது இந்த மேரேஜ் ப்ரொபோசலை, இந்த மேரேஜ் பிளானை என்ன பண்ணிடணும், இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மேரியை அவர் என்ன பண்ணுறாரு? சீக்கிரட்டாக அந்த மேரேஜ் பிளானை கேன்சல் பண்ணுறதுக்காக, பிரேக் பண்ணுறதுக்கு அவர் பிளான் பண்ணிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் இந்த ஜோசப் கிட்ட அந்த ஏஞ்சல் அப்பியர் ஆகிறாங்க. அப்போ அந்த ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க கேட்போமா? An angel of the Lord appeared to him in the dream and said, Joseph, don't be afraid to take Mary home as your wife.
because her baby is from the Holy Spirit. She will give birth to a son, and you ought to give him a name Jesus, because he will save his people from their sins. ஸோ இப்படியாக இந்த மேரியை ரகசியமாய் தள்ளிவிட யோசனை இருந்த அந்த யோசேப்புக்கு தேவதூதன் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்தாவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். எப்படியாவது இந்த மேரேஜ் ப்ரப்போசலை கேன்சல் பண்ணணும் அல்லது பிரேக்கப் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த இந்த யோசேப்பு இந்த ஏஞ்சல், இந்த தேவதூதனுடைய வார்த்தையை கேட்ட பிறகு என்ன பண்ணுறாரு? அவங்க சொன்ன மாதிரியே செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? அவங்க அந்த மேரியை சேர்த்து கொண்டு தன்னுடைய வீட்டோடு அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு ஃபேமிலியாக நல்ல ஒரு குடும்பமாக வாழ்கிறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு ஏசப்பா பிறகுறாங்க, அவங்களுக்கு இயேசு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? பேர் வைக்கிறாங்க. When Joseph woke up, he did what the angel of the Lord had commanded him and took Mary home as his wife. யோசேப்பு மரியாளை தன் மனைவியாக சேர்த்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ இதுதான் ஒரு அருமையான ஒரு ஃபேமிலி, அருமையான ஒரு ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம இஷ்டப்படி நம்ம விருப்பப்படி செய்யாமல் ஆண்டவருடைய இஷ்டப்படி ஆண்டவருடைய வசனத்தின்படி நம்ம என்ன பண்ணணும்? செய்ய பழகணும். அப்படிங்கிறத தான் எங்கேருந்து பார்க்குறோம்? இந்த பேசேஜ்லேருந்து பார்க்குறோம். எப்படி அந்த மரியாள் தேவதூதன் சொன்ன பிறகு அந்த வார்த்தையின்படி ஆக கடவுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ, எப்படி அந்த யோசேப்பு அந்த தேவதூதன் சொன்ன பிறகு உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தாரோ, அதே மாதிரி ஆண்டவரும் நமக்கு சொன்ன மாதிரியே அவருடைய சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணுமா? ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கணுமா? ஸோ நம்ம இஷ்டப்படி நம்ம சாய்ஸ் படி நம்ம லைஃப் வாழ்ந்தோன்னு சொன்னால் நிறைய நேரம் ஃபெயிலியர் வந்துடும். பட் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம நடந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆல்வேஸ் ஒரு ஹாப்பியான ஒரு ஜாய்ஃபுல்லான லைஃப்பை ஆண்டவர் உங்களுக்கு தருவாங்க. சரியா? ஸோ ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, உங்களுக்கு ஒரு ஃபீவர் இருக்குது, இல்லைன்னா ஏதாவது டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி அவங்ககிட்ட மருந்து சொல்லக்கூடாது. டாக்டர் என்ன இஷ்டப்படி சொல்கிறாங்களோ, ஏன்னா டாக்டருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன ஃபீவர், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி. அப்போ அவருக்கு தெரியும் என்ன மருந்து கொடுத்தா உங்களுக்கு க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த இடத்துல போய் டாக்டர் எனக்கு இந்த மருந்து கொடுங்க, டாக்டர் எனக்கு இந்த மருந்து கொடுங்கன்னு சொல்லி நம்ம அவங்ககிட்ட கேட்கக்கூடாது. அவங்க இஷ்டப்படி அவங்கள செய்ய சொல்லணும். சரியா? அதே மாதிரி பிக்னிக் உங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, அப்போது டீச்சர் எங்களை இங்கே கூட்டிகிட்டு போங்க அங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படி இல்லை. அவங்களுக்கு தெரியும் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. உங்கள் டீச்சருக்கு தெரியும், உங்கள் சாருக்கு தெரியும், உங்கள் ஸ்கூலில் உள்ள முக்கியமான எல்லா சூப்பர்வைசருக்கும் தெரியும். வில்லேஜுக்கு போகணும், மம்மி என்னை இங்கே கூட்டிகிட்டு போங்க அங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் இஷ்டப்படி போனால் ஊருக்கு போய் சேர முடியாது. ஆனால் நம்ம பேரண்ட்ஸுக்கு தெரியும் எந்த வண்டியில் ஏறினா எப்படி நம்ம போனால் நம்ம ஊருக்கு கரெக்டாக போகலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் பேரண்ட்ஸுக்கு தெரியும். இதே மாதிரி தான் நம்ம லைஃப்பையும் நான் அப்படி வாழ்ந்துருவேன், நான் இப்படி வாழ்ந்துருவேன், என் இஷ்டப்படி நான் சாதிச்சிருவேன், என் இஷ்டப்படி நான் எல்லாம் செஞ்சுருவேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கே தெரியலை. ஆனால் ஆண்டவருடைய இஷ்டத்தின்படி ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதுக்குள்ள ப்ராசஸ் எல்லாமே ஒரு ஜாய்ஃபுல்லாக எல்லாமே ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஸோ எனவே டியர் சில்ட்ரன், பேரண்ட்ஸ் பேச்சு கேட்டு நடங்க, உங்களுடைய டீச்சர்ஸ் பேச்சு கேட்டு நடங்க, உங்களுடைய பாஸ்டர்ஸ்குள்ள பேச்சு கேட்டு நடங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய பேச்சை கேட்டு நடங்க, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடங்க, ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்ய பழகுங்க. அப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? மென்மேலும் நம்மை ஆசீர்வதிப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவரை எது ப்ளீஸ் பண்ணுது அப்படிங்கிறத குறித்த ஒரு அருமையான வசனத்தை நம்ம தியானிப்போம். Psalm 115:3 Our God is in heaven, He does whatever pleases Him. சங்கீதம் 115:3 நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். நம்முடைய ஆண்டவர் எங்கே இருக்காங்கன்னா பரலோகத்தில். எனவே அவருக்கு சித்தமானது,
அவருக்கு எதெல்லாம் ப்ளீஸாக தெரியுதோ, எதெல்லாம் ப்ளீஸஸாக தெரியுதோ அதை அவர் என்ன பண்ணுவார், செய்வார். ஸோ எனவே நம்மளுடைய கடமை, ஆண்டவரே உமக்கு சித்தமானதுபடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், செய்யுங்க, உங்கள் விருப்பப்படி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த மேரி, அந்த ஜோசப் எப்படி ஆண்டவர்கிட்ட தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ அதே போல் நாமும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.